இன்றும் தென் மாவட்டங்களில் நிலவுகிற சாதி அடிப்படையிலான முரண்களை கையாளுகிற போது எத்தகைய எதிர் வினைகள் ஏற்படும், எதிர் விளைவுகள் ஏற்படும் என்பதையெல்லாம் உணர்ந்தவர் அந்த மாவட்டத்திலிருந்து, அந்த மண்ணிலிருந்து உருவாகி இருக்கிற மாரி செல்வராஜ் அவர்கள். இந்த திரைப்படத்தில் மனத்தி கணேசன் என்கிற பாத்திரத்தில் விக்ரம் அவர்களின் மைந்தர் திரு விக்ரம் நடித்திருக்கிறார். அபாரமான நடிப்பு. நம்முடைய நெஞ்சம் முழுவதும் அவர் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவருக்கு வசனங்கள் மிக குறைவு. அவருடைய உடல் மொழிகள் மூலம் அவருடைய உணர்ச்சிகளை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பது அந்த மாவட்டங்களில் இளைஞர்கள், இளம் தலைமுறையினர் எத்தகைய கொதிப்போடு ஒவ்வொன்றையும் எதிர்கொள்கிறார்கள் என்பதை அறிய முடிகிறது. இந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கிற போதே எனக்கு மாரி செல்வராஜ் அவர்கள் எப்படி இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்திருப்பார், அவர் எதிர்கொண்ட நெருக்கடிகள் என்னவெல்லாம் இருக்கும் என்பதை நான் ஒப்பீடு செய்து கொண்டே பார்த்தேன். நம்மை சுற்றி போட்டிருக்கிற வேலிகளை தகர்ப்பது ஒரு போராட்டம். அதே வேளையில் நம்மை சுற்றி எந்த வேலியையும் போடவிடாமல் தடுப்பது இன்னொரு போராட்டம் என்று அமீர் ஏற்றிருக்கிற பாண்டியராஜா கதாபாத்திரத்தின் மூலம் மாரி செல்வராஜ் நமக்கு அறிவுறுத்துகிறார். மாரி செல்வராஜும் அப்படி தன்னை சுற்றி எந்த வேலையும் போடவிடாமல் தடுத்திருக்கிறார். அப்படி அவர் போராடி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் என்பதைத்தான் என்னால் உணர முடிந்தது. இந்த படத்தின் கதாநாயகன் திரு விக்ரம் கடைசியில் அர்ஜுனா விருதினை பெறுகிற போது அந்த இடத்தில் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் இருப்பதைப் போல் நான் உணர்ந்தேன். அர்ஜுனா விருதினை பெறக்கூடிய அளவுக்கான ஆற்றலும் பக்குவமும் முதிர்ச்சியும் இந்த இளம் வயதில் தம்பி மாரி செல்வராஜ் அவர்களுக்கு இருப்பதை இந்த திரைப்படம் நமக்கு உணர்த்துகிறது.